இங்க நிக்கிறான கருவாயன். இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. காலையில இருந்து கைப்புள்ளைய காணோம். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணோம். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. ஆமா பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல. நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சி மிதிச்சு கோழி சாவமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2ஆம் நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல. இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுறையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும் எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும் நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம்யா, என் கலருக்கு 1 வருஷம். 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா. அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் இந்த ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். ஏய் நான் லவ் பண்ணா அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீல போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. டேய் 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 என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுற நீங்க? சங்க தலைவர் நீங்க. உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விட்றா விட்றா. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு நான் செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா கரெக்டா வந்துருச்சு. வர ஆயுசு 100. டேய் வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா கொய்யால. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னில இருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. தல வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுறா. வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போகும்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா. பாடுறா பாடுறா பாடுறா. டேய் யாரா ஏதோ குளிக்கிறவன்? ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும்.
ஐயோ தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூங்க விடாதாங்கல்லாம். எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க, நான் தள்ளுறேன். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாருப்ப. கடுப்பாயிட்டாரு பசங்களா. எஸ்கேப் போடாரா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க என் தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? மார்னிங்கா. நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம குளிக்கணும். இந்த மாடசாமிய மலசாமி ஆக்கிட்டேடா. வடுவா ஜோதி, என்னடி நீ போய் மீன் ஆஃப் பண்ணு. எதுக்கு? சாஞ்சா மாஞ்சா சோஞ்சா சாஞ்சா ஜாஜா ஜாஜா. பாத்துட்டியா? சி சொல்றது செய். கடவுளே. ஏய் ஜோதி, நான் விசில் அடிப்பேன், அப்பதான் நீ ஆன் பண்ணும். என்னமோ போ. எஸ். ஹே சோனா ஹே சோனா ஹே சோனா ஐ லவ் யூ டா தேராரா. என்ன சூடு, என்ன சூடு. இறாடே இந்த கொதிக்கிற தண்ணி வச்சு தோட உரிக்கிறேன். அன்னைக்கு என்னண்ணா ஸ்டீம் பாத்தா ரிட்டர்ன் பண்ணி விட்டீடா. இதை விடுங்கண்ணே, சோப்பு எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இப்ப எடுத்துட்டு வாங்க போங்க. தோப்பாடா கேட்கிற சோப்பு வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு வைக்கிறேன். சோப்பு என்ன கிளவி சத்தம் கேக்குது? ஒருத்தர் வந்து நிக்கிறேன். ஷேம்லெஸ் பெக்கர். ஐயோ கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எங்க கீழே வர்றா, விட்டத்தை பாக்குற. அண்ணா என்னென்ன பண்றீங்க? களி கிண்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே. எங்க எங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்தா கண்ட்ரோல்
கால். யாரை காப்பாத்தணும்? உன்னை விட மாட்டேன்டா. போடா மாறா. ஏய் போடாத நில்லு. பெயிண்ட மூஞ்சில ஊத்துன இல்லாம திட்டிட்டு வர போறாளே. கன்றி புமுட். ஐயோ டாடி. அம்மா எங்கடா? அம்மா அம்மா தாயே, உன் ஊர் வந்துருச்சு, இறங்குறியா? இறங்கு இறங்கு. அம்மா அப்பா என்னங்க Hello everybody. Sir, what's the problem, sir? What happened, sir? Attention everybody, this is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Over. Okay, message received. Over. Okay, I'm keeping a watch. Tell me the moment you see it. Okay. I spotted the monkey. Keep a watch on it, don't let it escape. Send it for soon, it looks dangerous. Come fast. Hey, hey. Oi, man. Oi, man. Both photos are matching perfectly. Take it, Slaprunt. 200% matching. Take it to the zoo. Sir, I am not African Manji. I am Pavam. Normal Manishan from India. Indian? Yes, India. Bollywood? I'm Hollywood. No Hollywood. Bollywood dance, you know? Yes. Sure, we will let you go. கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க அர்ற நாக்க முக்க டேய் மாடா, அவனுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க, நீ ஓட ஆரம்பிச்சிரு. It's okay. Sorry. No problem. மாடா. ஐயோ, இந்த ஊர் போலீஸ் உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்களா? சரி அழாத விடு, நான் தான் போலீஸ் கிட்ட பேசி உன்னை காப்பாத்திட்டேன்ல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? சின்ன வயசுல என் தம்பி வீட்டை விட்டு ஓடிட்டான். அவன் இங்க இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். அவன் இல்லாம நான் திரும்பி போக மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். அது சரி, அது என்ன தலை பாதி? அதுவா, ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல ஏறும்போது தட்டுச்சுன்னு எல்லாருமா சேர்ந்து கட் பண்ணி விட்டானுங்க. ஓகே, டோன்ட் வரி மாடா. என் ஃப்ரெண்டு வீட்ல உன்னை தங்க வச்சு பாத்துக்கிறேன். Thank you, Janavi. Once again. Hello? ஒரு happy news. What's it? எங்க அப்பா கிடைச்சிட்டாரு. எங்க அப்பாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். Wow! Great. வா,
I just can't stop loving you. யாராவது? Damn it. ஃபாரினை பார்த்தாவே இருந்தானா? I just can't. Kau bakal. பேசும் என்ன வியாபாரத்துல கவுத்துனது மாதிரி இப்ப யார் வியாபாரத்தடி கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. பாய்ச்சாரி பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. ஏலா மீனாட்சி பாடுவரியா? ஏலா மீனாட்சி 7 கடல் தாண்டி 8வது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி தம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அட ஏன் கத்துற? கூப்பிட அந்த காரியா. ஓ அந்த பாட்டியோட வீட்டுக்காரா? உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள 2ல 1 கேட்க வந்திருக்க. கூப்பிடுமா வட்டி பச்சு வச்சுக்கிட்டா. பாட்டி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வா ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா? 4 நாளா நாடி நரம்பெல்லாம் அந்து இருக்கு. இப்ப நீயா வர்றையா இல்ல தலைவசரை பிடிச்சு தலைவரன்னு எடுத்துட்டு போவா? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யாரு நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு அதுக்காக. புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் பாலப்பழம் வாங்கி கொடுக்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டுவிட்ட? எங்க சாதிசார வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாத திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா. ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கியெல்லாம் போடுறியே, நீ கிளவியா கோமரியான்னு கேட்டேன். இது தப்பா பார்வதி? நீ கிளவியா கோமரியான்னு யார் இந்த கிழமை மானத்தை வாங்குறானே? என்னமா இங்க சத்தம்? ராசா வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஏண்டி கிளவி விட்டா 8 ஊரை வித்து புட்டு வாங்கி தின்னு முடியாடி. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யாருமா இவரு? பாட்டியோட வீட்டுக்காரர். அவங்களை கூட்டிட்டு போட்டுக்காம வந்திருக்காரு. நல்ல வேலையா வந்தீங்க, உடனே கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்டா? பாட்டியோட தொல்லை தாங்க முடியல. அம்மா நீங்க சாப்பாடு போடுங்க. வர மாட்டேன் அடம் பிடிப்பாங்க.
இழுத்து கிளம்புங்க. ஏன் அருமா உனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியலையா? யார் நீ? உன்ன என்னையா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லத்தா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லங்கக்கா. முதராத்திரியில உனக்கு பாலும் பழம் கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளையா பெத்து கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படிடா நீ என்ன புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? ஓய், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல, இந்த கோரப்பாலியை அமுக்கி கொன்னுடுவேன். இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள. பவானி சமுக்காலமா? நீ சென்னை மேல முடியப்ப இல்ல? நானேதான். ஏன் என் பொழப்புல கைய வச்ச? நீ மட்டும் என் பொழப்புல ஒரு லாரி மண்ணள்ளி போடல? என்னையா சொல்ற? ஆமா, நீ தந்தையில ஆட்டம் ஆடி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல. இப்படி கத்து? அப்படித்தான் கத்துவேன், இன்னமும் கத்துவேன், இதுக்கு மேலையும் கத்துவேன், ஊரை கூப்பிடுவோம், வேகத்தை கலப்பேன். என்னடி புசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? இப்பதாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வெட்டி விட்டுறாதயா, மெதுவா பேசியா. அப்ப நான் சொல்றது கட்டுப்பாடு. பார்வதி, சரி, நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுற. இனிமே நீ எந்த சொந்த பக்கம் வியாபாரம் பண்ண வரப்படாது. பவானி சமுக்காலம் தான் விற்கணும். இந்த சென்னிமலை முனியப்பனுடைய கூடி உலகம் எங்கும் பறக்கணும். எல்லாரும் பவானி சமுக்காலத்துல தான் படுக்கணும். குளிர்ச்சா கூட அதைய எடுத்து போட்டுக்கணும். சும்மா பாசப்புறா. அப்ப ஏன் பொழப்பு? வண்டியேறி பக்கத்து ஊருக்கு போ. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன பஸ் காசு கேக்குறியா? இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கும் எனக்கும் என்ன லவ்ஸா? நடத்து நடத்து. இங்க ஆத்தரியாத்த எங்க கேள்வி வேஷம் போட்டாலும் பக்கத்துல நெருங்க விடாம அவங்க அம்மா கறி கூடவே இருக்கா. நீதான் எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடணும். அவ்வளவுதானே? போதும் போதும் போதும். நாளைக்கு ராத்திரி இந்த சென்னிமலை முனியப்ப பவானி சமுக்காலத்தோட வருவேன். அது ஒரு சமுக்காலத்தை எடுத்து கட்டில வச்சு ரெண்டு பேரும் பாடுங்க, அப்புறம் பாருங்க. சமுக்காலம் பவானி சமுக்காலம், என் உடல உயிர் ஒட்டி இருப்பது சமுக்காலம். சமுக்காலம் இந்த பவானி சமுக்காலம், அந்த பாய அடிச்சு குளோஸ் பண்ணிடுச்சு சமுக்காலம். நடக்குமா? சும்மா ஏன் இப்படி புலம்புற? நீ கவலையே படாத. நான் சொன்னதை மட்டும் செஞ்சு மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்வதியே, இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது. நேரமாச்சு, நீ போய் படுத்துக்கோ. அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. சரிம்மா. என்ன சண்டைக்கு பிறகு அமைதியா? தாத்தா, பாட்டிய சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ரவுக்க பிரச்சனை தீராம இவளை நான் கூட்டி போக மாட்டேன். பேராண்டி பாத்துமல்ல, நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவ இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன், இப்ப கிளவியா குமரியா ரவுக்கி அவகிட்ட இப்ப நான் அவளை கூட்டி போறேன். என்ன தாத்தா உங்க ரவுக்கிய பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவுக்கிய கட்டி தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? ஒரு பிரச்சனை தீரும்ல? என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்டேன்? ரவிக்கு அவுட்டாத பிரச்சனைய நான் மட்டும்பா. பிரச்சனை தாங்க முடியல தாத்தா. பாட்டியோட ரவுக்கி அவுத்துட்டு கூட்டிட்டு போவீங்களோ அவுக்காம கூட்டிட்டு போவீங்களோ இது எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள நீயும் பாட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அம்மா சொல்லிவிட்டேன். ஏய் பாண்டி, நேரமாச்சு, போய் தூங்குடா. அவங்க பிரச்சனை விட்டு தள்ளு. சரிம்மா. பாட்டி மட்டும் ரவுக்கி அவங்களேன்னு வச்சுக்கோங்க. அதேதான்.